ஓசியா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஓசியா சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்பதாக. இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 முறை பயன்படுத்தியதாக புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். ஓசியா எழுதின இந்த பகுதியை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லும் போது கூட ஒரு வார்த்தையை இணைத்து சொல்லுவார். பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கும் தெரியும். அதனுடைய கருத்து என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக இயேசு கிறிஸ்து அந்த தான் வாழ்ந்த நாட்களிலே அவர் சொல்லுவார். வசனம் தெரிந்த மக்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அதனுடைய கருத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அறிந்திருந்தால் நீங்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள் என்கிறதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறதை பார்க்க முடியும். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த பலி முறைகளை ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டிலே இந்த ஓசியா வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு. ஆண்டவர் ஏற்படுத்தின பலிமுறைகள் பின்பற்றப்படக்கூடிய காலம்தான். அந்த காலத்திலே ஓசியாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல நான் இரக்கத்தை தான் விரும்புகிறேன் என்கிறதாக சொல்லுகிறார். ஏன் அப்ப ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினாரா என்கின்ற ஒரு கேள்வி வரும். அப்ப ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். லேவியராகமம் புஸ்தகத்திலே படித்தால் ஒவ்வொரு பலியையும் எப்படி செய்ய பலியிட வேண்டும் என்று சொல்லி பல்வித விதமான சட்டத்திட்டங்களை எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். தகன பலி என்றால் அதை எப்படி பலியிட வேண்டும், பாவ நிவாரண பலி என்றால் அதை எப்படி பலியிட செலுத்த வேண்டும், குற்ற நிவாரண பலி என்றால் அதை எப்படி செலுத்த வேண்டும் என்று பல்வேறு வித சட்டத்திட்டங்களை பலி செலுத்துவதற்காகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சாலமன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார் என்று சொல்லி படிக்கிறோம். அப்படி பலி செலுத்தின அன்றைய தினத்திலே தான் ஆண்டவர் சாலமனுக்கு சொப்பனத்திலே தோன்றி பேசுகிறதை பார்க்க முடியும். நீ விரும்புகிறதை கீழ் என்பதாக. அங்கே ஆண்டவர் பலி செலுத்தினதை ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்ளுகிறதை பார்க்க முடியும். ஏன் ஆபேல் பலி செலுத்தினான், அதை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவா பலி செலுத்தினார், அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்தார். ஆபிரகாமுடைய பலியை அங்கீகரித்தார். பலியை அங்கீகரித்திருக்கிறார், பலியை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்க பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் கூற வேண்டிய தேவை ஏற்பட்டது என்றால், ஆண்டவர் பலியை செலுத்தக்கூடிய முறைமைகளை ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தினார். மனிதர்கள் ஆதாம் பாவம் செய்தான். அந்த ஆதாம் பாவம் செய்த மனிதனை மீட்பதற்காக ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். பாவத்துக்கு பலனை தண்டனையை மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அந்த தண்டனையை கடவுளை அனுபவித்து மனிதனுக்கு ஒரு இரக்கம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். இந்த காரியத்தை புரிய வைப்பதற்காக மனிதன் நீ செய்த தவறுக்கு பதிலாக ஒரு பிராயச்சித்தம் உண்டு, நீ செய்த தவறுக்கு உன்னுடைய தண்டனை இன்னொரு மிருகம் பலி செலுத்தினால் உன்னுடைய தண்டனை அதுக்கு போய் சேர்ந்ததாக விடும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே மனிதனுக்கு புரிய வைப்பதற்காக ஆண்டவர் அதை ஏற்படுத்துகின்றவராக காணப்படுகிறார். மட்டுமல்ல, ஆண்டவர் நன்றி செலுத்தும் விதமாக தகன பலிகளை இடுவது என்கிறது அது ஒரு அடையாள காரியமாக ஆண்டவருக்கு விருப்பப்பட்டு ஒரு மிருகத்தை பலி கொடுக்கும் போது அது நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது, என்னை நானே பலியிட்டால் நான் அடுத்து உயிரோடு இருக்க முடியாது அல்லவா? அப்ப அதனுடைய ஒரு அடையாள சின்னமாக நான் என்னையே முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்படைக்கிறேன். அதற்கு பதிலாக அந்த எனக்கு பதிலாக அந்த மிருக என்கின்ற அந்த ஒரு உணர்வு மனிதனுக்குள்ளாக கடத்தப்பட வேண்டும் என்கிறதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஒவ்வொரு முறை தான் செய்த பாவத்திற்காக ஒரு மிருகத்தை பலியிட போகும்போது, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தை தான் இந்த மிருகம் சுமக்கிறது, என்னுடைய பாவத்தை நிமித்தம்தான் எனக்கு பதிலாக இங்கே பலி என்கின்ற ஒரு உணர்வு மனிதனுக்குள்ளாக ஏற்பட வேண்டும் என்கிறதை ஆண்டவர் எதிர்பார்த்துதான் அந்த பலிமுறைகளை எல்லாம் ஏற்படுத்தினார். ஆண்டவருக்கு பலிமுறைகளை ஏற்படுத்தின ஆண்டவருக்கு தெரியும் இது எல்லாமே
மிருகங்களை பலியிட்டால் மனிதனுடைய பாவம் நிவர்த்தி ஆகாது. ஆகவே இந்த காரியங்களூடாக மனிதன் ஒரு புரிதலுக்குள்ளாக வரும்போது ஆண்டவர் தாமே வந்து பலியாகுவதன் மூலமாக ஆண்டவருடைய பலி சகல மனிதர்களுடைய பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி மனிதனுக்கு புரிய வைக்க முடியும் என்கிறதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அதற்காகத்தான் இஸ்ரவேல் மக்கள் என்கின்ற ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக இந்த பலிமுறைகள், இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்தார். உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். நியாயப்பிரமாண உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்ற மக்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டோர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள அந்த பலிமுறைகள், சடங்கு முறைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் எதற்காக இதை ஏற்படுத்தினார் என்கின்ற நோக்கத்தை அறியாதவர்களாக அல்லது மறந்தவர்களாக மாறிப்போனார்கள். ஆகவே தான் சொல்லுகிறார், இப்படி நோக்கம் தெரியாமல் நீங்கள் பலி செலுத்துவது, அந்த பலியை நான் விரும்புவதில்லை. அதாவது இவர்கள் ஆண்டவர் பலி செலுத்த சொல்லி இருக்கிறார், ஆகவே பலி செலுத்துகிறேன். தகன பலி செலுத்த சொல்லி இருக்கிறார், ஆகவே தகன பலி செலுத்துகிறேன் என்கிறதானே தவிர அதனூடாக மனிதருக்குள்ளாக எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் ஒரு பலியை செலுத்துகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வர வேண்டும். எனக்கு பதிலாக இந்த மிருகம் இப்படி பலியாகிறது, என்னுடைய பாவத்திற்காக இந்த மிருகம் பலியாக என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ளாக வர வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளாகவும் வரவில்லை. மாறாக பலி செலுத்த சொல்லியிருக்கிற பலி செலுத்தி ஆகிட்டுதா என்று ஒரு மேலோட்டமான மேம்போக்கான ஒரு எண்ணம், ஒரு எதையும் கேஷுவலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைக்கு மனிதன் மாறிவிட்டான். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலியை நான் விரும்பவில்லை, மாறாக இதற்கு இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி மனிதன் இரக்கமற்றவனாக மாறிவிட்டான். பலி செலுத்துவதனூடாக மனிதனுக்கு இரக்கம் பெருகி இருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் நியமித்த அந்த பலியை செலுத்துவதனூடாக அதனுடைய உண்மையான பொருளை ஒருவன் உணர்ந்திருந்தால் மனிதனுக்கு இரக்கம் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் மனிதனுக்கு இரக்கம் வரவில்லை. அந்த பலி முறைமைகளின் மீது அதை எப்படி செலுத்தலாம் என்று சொல்லி அந்த பலியை ஒரு சடங்காக்கி அதை செலுத்துவதை குறிக்கோளானான். மாறாக அதுக்கு பின்னால் இருக்கின்ற நோக்கத்தை ஆண்டவர் எதற்காக இதை ஏற்படுத்தினார், அதனூடாக மனிதனுக்குள்ளாக ஏதாவது எண்ண ஓட்டங்களிலே மாற்றம் இருக்கிறதா, மனமாற்றம் இருக்கிறதா என்று சொன்னால் ஒன்றுமில்லை. அதுதான் இங்கே ஓசியா தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லுகிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள் என்பதாக. அப்போ ஆண்டவர் பல முறை திரும்பும்படியாக அழைக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த மக்கள் காணப்பட்டார்கள். தீர்க்கதரிசிகள் வழியாக தண்டனையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன், உண்மையில் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். இப்படியெல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு சொன்னார். ஆனால் கூட மனிதர்கள் மனம் திரும்பவில்லை. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். மக்கள் தொடர்ந்து பலி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆலயத்துக்கு போகக்கூடியவர்களாக இருந்தார்கள், அங்குள்ள சடங்குகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள், காணிக்கை கொடுப்பார்கள், தசமபாகம் கொடுப்பார்கள், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இதை எதற்காக செய்கிறோம், இதனூடாக என்ன ஆண்டவர் விரும்புகிறார் என்கிறதை ஆண்டவருடைய இருதயத்தை அறியாதவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ ஆகவே தான் இங்கே சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? பலியை பார்க்கலும் இரக்கம். இரக்கம் இல்லாமல் இவர்கள் பலி செலுத்துவதை ஆண்டவர் விரும்பவில்லை. மாறாக அந்த பலி செலுத்தக்கூடியவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பலி செலுத்துகிற அந்த காரியம் அதை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தினார் என்கின்றதை உணர்ந்து அவர்களுக்குள்ளாக அந்த இரக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய பாவங்களை இரக்கத்தின் அடிப்படையில் மன்னித்து அதற்கான பரிகாரமாக நான் செய்த பாவத்திற்கான தண்டனை எனக்கு தராமல் இன்னொரு மிருகத்து வழியாக நிவர்த்தி செய்கிறார். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நிறைவேறக்கூடிய ஒரு காரியத்தினுடைய முன்னடையாளம். அதை உணர்ந்து நான் செய்த காரியங்களை ஆண்டவர் இரக்கத்தின் அடிப்படையிலே மன்னிக்கிறார், ஆகவே நானும் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்கிறதையெல்லாம் விட்டுவிட்டு இரக்கமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு
அன்பற்றவர்களாக வாழ்ந்து கொண்டே என்ன செய்கிறார்கள்? சடங்குகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். எதற்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் என்கின்ற அந்த உள்நோக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு மேம்போக்காக எழுத்தின்படியாக அதை எடுத்துக்கொண்டு எழுத்தின்படியான சட்டத்திட்டங்களை ஒரு துளி அளவு கூட விடக்கூடாது என்கிறதிலே பிடிவாதமாக இருக்கிறவர்கள் உண்டு. அப்படித்தான் அந்த மக்கள் இருந்தார்கள். ஆகத்தான் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். தகன பலிகளை பார்க்கல, நீங்கள் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். தகன பலி நீ செலுத்துவதை காட்டிலும் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் தகன பலிகளை செலுத்துவதற்கும் எதற்காக கொடுக்க வேண்டும் என்கிறதை அறியாமல் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் பின்பற்றி அப்படியே பலி செலுத்த வேண்டும் என்று கொடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் இப்படி சட்டத்திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி அப்படியே பலி கொடுத்து விட்டான் என்கிறதற்காக ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. ஆண்டவர் இதை எதற்காக ஏற்படுத்தினார், இதனூடாக நான் என்ன மனநிலை என்னிடத்திலே காணப்படுகிறது என்கிறதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். அப்போ என்னை ஆண்டவருக்கு ஒப்படைப்பதற்கு ஒரு பதிலான ஒரு காரியம்தான் தகன பலி. அப்போ ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளுகிற காரியம், ஆண்டவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளுகிற காரியம், அதை ஆண்டவர் விரும்புகிறாரே ஒழிய மாறாக ஒரு சடங்காச்சாரமாக செய்யப்படுகிற பலியை ஆண்டவர் விரும்பவில்லை. அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் பலி செலுத்தக்கூடியவர்கள், எல்லா ஆராதனை முறைமைகளையும் சரியாக செய்யக்கூடியவர்கள். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். ஏன் காரணம்? ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவர்களோ, இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஆதாமை போல, மனுஷனை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அப்போ அவர்கள் பலி செலுத்தக்கூடியவர்கள் தான், எல்லா சடங்குகளையும் செவ்வனே செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் உடன்படிக்கையை மீறினவர்கள், அவர்கள் துரோகம் செய்தவர்கள் என்று சொல்லி. அது எப்படி உடன்படிக்கையை மீறினார்கள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. ஆதாமை போல, ஆதாமை என்ன செய்தான்? ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்னதை புசித்தான். அதே போல உடன்படிக்கையை மீறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த எல்லா சடங்காச்சாரங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக, துரோகம் பண்ணுகிறவர்களாக, அதாவது ஆண்டவரை விசுவாசிக்காதவர்களாக மாறுகிறார்கள். அப்போ ஆண்டவரை விசுவாசிக்காமல் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு தேவையான சடங்குகளை செய்தால் போதும், ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி பலி செலுத்தினால் போதும் என்கின்ற மனநிலையிலே வாழ்ந்தார்கள். அப்போ இங்கே பிரச்சனை அவர்களுடைய இருதயத்திலே இருக்கிற காணப்படுகிறது. அப்போ அந்த மக்கள் முழுமையாக தேவனை விட்டு விட்டார்கள், தேவனை ஆலயத்துக்கு போகாதவர்கள் அப்படி அல்ல. மாறாக அவர்களுடைய இருதயம் தேவனை அறியாமல் அல்லது தேவனுக்கு எதிரான மனநிலையிலே காணப்பட்டது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுடைய பலியை நான் விரும்புவதில்லை, பலியை காட்டிலும் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதாக. இப்போ இரக்கம் என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ஆண்டவர் இதை அன்றைக்கு வாழ்ந்த மதவாதிகளிடத்திலே பயன்படுத்தினார். மத்தேயு புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதை அன்றைக்கு இருந்த மக்களிடத்திலே சொல்லுகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீஷரோடும் பந்தி இருந்தார்கள். இப்போ இயேசு ஒரு மனிதனுடைய வீட்டிலே போஜன பந்தி இருக்கும்போது அங்கே யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆயக்காரர்கள், யூதர்களுக்கு ஆயக்காரர்கள் அதாவது வரி வசூலிப்பவர்களை கண்டால் பிடிக்காது. காரணம் அவர்கள் ரோமர்களுக்காக, ரோம அரசாங்கத்துக்காக வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பணத்தை ரோம அரசாங்கத்துக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, அப்படி வரி வசூலிக்கிறவர்களை சிலர் அநியாயமாக வசூலிப்பதும் உண்டு. சாதாரணமாக ஒரு வரி வருகிறது என்றால் அதற்கு எக்ஸ்ட்ராவாக வசூலிப்பவர்களும் உண்டு. காரணம் ஆகவே தான் அந்த வரி வசூலிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய சகை ஒரு முறை சொன்னால், நான் அநியாயமாக சம்பாதித்ததுண்டான். அப்போ அநியாயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை, பொதுவாக இன்றைக்கும் அரசாங்க வேலைகளில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நேர்மையாக ஒரு சம்பளம் வரும்.
அதை தாண்டி அநியாயமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழில் அரசாங்க வேலை. அதே போல அன்றைக்கு ஆயம் பிரிக்கிற அல்லது வரி வசூலிக்கிற வேலை என்பது அநியாயமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு தொழில். ஆகவே அப்படிப்பட்டவர்களை யூதர்கள் ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மட்டுமல்ல, பாவிகள் என்று எண்ணப்பட்டவர்கள், பாவிகள் என்று சிலரை ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் வாழ்கிற மக்களை இவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில விபச்சாரம் போன்ற பாவங்களில் ஈடுபட்ட பெண்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் பாவிகள். சில இடங்களில் இருந்து வருகிறவர்கள் தவறு செய்யாதவர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து வருகிறார்களா, அவர்கள் கொஞ்சம் பாவிகள். அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கும்போது அவர்களும் வந்து பந்தி இருக்கிறார்கள். அப்போ பரிசேயர் அதை கண்டு கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை கேட்டு பார்த்து, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஓசியா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொன்ன வசனத்தை இங்கே இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லி, அந்த வசனம் இவர்களுக்கு தெரிந்த வசனம் தான். பரிசேயர்களுக்கு இந்த வசனம் நன்றாக தெரியும். அப்ப அதனுடைய கருத்து உங்களுக்கு தெரியுமா? அதை போய் அந்த வசனத்துடைய கருத்தை போய் படித்து விட்டு வாருங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஓ, இரக்கம், பலியை அல்ல. இந்த பரிசேயர்கள் பலி செலுத்துவதிலே சரியாக இருப்பார்கள். ஒரு பரிசேயன் போய் ஜெபம் பண்ணதை குறித்து இயேசு கிறிஸ்து உவமையாக சொல்வார். நான் அவர்களைப் போல அல்ல, இவர்களைப் போல அல்ல, வழிப்பறிகாரர்களைப் போல, இந்த ஆயக்காரனை போல எல்லாம் கிடையாது. நான் வாரத்திலே 2 தினம் உபாசிக்கிறேன். என்னுடைய தசமபாக சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் பெரிய ஆள், ஒன்று கூட தவறாமல் கடைபிடிக்கிறவன் என்கிற அடிப்படையில் அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஏன் பவுல் கூட சொல்லும்போது, நான் பரிசேயனாக இருந்தேன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், அப்படியானால் நான் எல்லாவற்றையும் துல்லியமாக பார்த்து பார்த்து கடைபிடிக்கக்கூடியவன். அன்றைக்கு பவுல் மட்டுமல்ல, பரிசேயராக இருந்த அத்தனை பேரும் அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருந்தார்கள், அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆகவே நாங்கள் துல்லியமாக சரியாக பலியாக எல்லாம் செலுத்துகிறவர்கள், நாங்கள் எல்லாவற்றையும் அப்படியே துல்லியமாக நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் பலியே அல்ல, நீங்கள் செய்கிற இந்த சடங்காச்சாரம் இது அல்ல, வலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி யோசியா மூலமாக ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அதனுடைய கருத்தை என்னவென்று அறிந்துவிட்டு வாருங்கள் என்பதாக சொல்லுகிறார். அப்போ அந்த கருத்தை இவர்கள் அறியாதவர்களாக இருந்தபடியால் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சீடர்களிடத்திலே புகார் அளிக்கிறார்கள். உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று சொல்லி புகார் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் பாவிகளாகட்டும் ஆயக்காரர்களாகட்டும் அல்லது யூதர்கள் தங்களை காட்டிலும் அவர்கள் நீதி குறைந்தவர்கள் என்று சொல்லி யாரெல்லாம் ஒதுக்குறார்களோ அவர்களை அழிப்பதற்காக ஆண்டவர் வரவில்லை, அவர்களை காப்பாற்றுவதற்காக வந்தார். ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறார். இந்த பரிசேயர்கள் மதவாதிகள் என்ன எண்ணுகிறார்கள்? நான் எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், ஆகவே இது போல இல்லாதவர்கள் அழிக்கப்பட வேண்டும், என்னை போல அல்லாதவர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் உயிர் வாழ தகுதி இல்லாதவர்கள் என்கின்ற நிலைமைக்கு காணப்படுகிறார்கள். நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் பலி செலுத்துகிறேன். நீ அப்படிப்பட்ட மனநிலையில் செலுத்துகிற நீ பலி ஆண்டவர் விரும்பவில்லை, காரணம் உன்னிடத்திலே இரக்கமில்லை. அந்த கருத்தை நீ போய் அறிந்து விட்டு வாருங்கள். பாவிகளை, நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்போ நீதிமான்களை அல்ல, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது, சுகமுள்ளவர்களுக்கு வைத்தியன் வேண்டியதில்லை. அப்போ யாருக்கு இரக்கம் தேவை, யார் பாவிகளோ அந்த பாவிகளுக்கு இரக்கம் தேவைப்படுகிறது. நீதிமான்களுக்கு இரக்கம் தேவையில்லை, அவர்களுக்கு என்னது இரக்கம் பாராட்டாமல் அவர்கள் தங்களுக்கு நீதி இருக்கிறபடியால் அந்த நீதியின் அடிப்படையிலே தங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீதியற்றவர்கள், தகுதி இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை பெற வேண்டும் என்றால்
அவர்களிடத்துல தான் தகுதி இல்லை, அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி கிடையாது, நீதி கிடையாது. அப்படியானால் அவர்களுக்கு இரக்கம் தேவைப்படுகிறது. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்பதாக இங்கே ஆண்டவர் சொல்கிறார். நான் நீதிமான்களே அல்ல, நீதிமான்கள் அல்ல என்று சொல்லும்போது இங்கே நீதிமான்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் அழைக்க வரவில்லை, பாவிகளை மட்டும்தான் அழைக்க வந்தார். அப்படி இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லி சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பவுல் ரோமர் புஸ்தகத்திலும் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆண்டவர் நீதிமான்களை எல்லா பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்லும் போது பூமியிலே பலர் தாங்கள் செய்கிற செயலின் அடிப்படையிலே நீதிமான்கள் என்று சொல்லி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த பரிசேயன், அன்றைக்கு இருந்த மதவாதிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் அழைக்க வரவில்லை. காரணம், அப்படிப்பட்டவர்கள் என்ன, எங்களுக்கு கடவுளுடைய இரக்கம் தேவையில்லை, நாங்கள் பர்ஃபெக்டாக பலி செலுத்துகிறோம், நாங்கள் கடமைகளை செய்கிறோம், எங்களுக்கு அதனுடைய நாங்கள் செய்த அந்த தகுதிக்கான ஒரு ரிவார்டு கிடைத்தால் போதும், அந்த அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது, நாங்கள் அந்த தகுதி அடைந்தவர்கள், நாங்கள் நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை நான் அழைக்க வரவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை. அவர்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். சுகமுள்ளவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, அவர்கள் ஏற்கனவே சுகமாக இருக்கிறார்கள். ஆனால் பாவிகளுக்கு அல்லது சுகமற்றவர்களுக்கு, பிணியாளிகளுக்கு, நோயாளிக்கு வைத்தியம் தேவை. எதற்கு வைத்தியம் தேவை? அவர்களை குணமாக்குவதற்கு வைத்தியம் தேவை. அப்போ ஆண்டவர் இரக்கம் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த இரக்கம் என்பது எதற்காக? பாவிகள் மீது இரக்கம் பாராட்டுகிறார், ஒதுக்கப்பட்டவர்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறார். ஏன் இரக்கம் பாராட்டுகிறார்? அவர்களை இரக்கம் பாராட்டி நீங்கள் பாவிகளாகவே இருங்கள் என்கிறதற்காக அல்ல. ஒரு மனிதர், ஒரு வைத்தியன் நோயாளிக்கு வைத்தியம் வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எதற்காக நோயாளிக்கு வைத்தியம் தேவை? நோயாளி அப்படி நோயாளியாகவே இருப்பதற்கு வைத்தியம் தேவையா? அதற்கு வைத்தியம் தேவையில்லை. அவன் நோயாளியை அப்படி விட்டு விட்டால் போதும், அவன் நோயாளியாகவே இருந்து விடுவான். நோயாளி குணமாவதற்கு தான் வைத்தியம் தேவை. அதே போல இயேசு கிறிஸ்து பாவிகள் மீது இரக்கம் பாராட்டுகிறார் என்றால் பாவத்தை அவர் அங்கீகரிக்கிறார் என்று பொருள் அல்ல. இன்றைக்கு இந்த இரக்கம் என்கின்ற காரியத்தையும் கள்ளப்போதவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் செய்கிற பாவத்துக்கு, அந்த பாவத்திலே தொடர்ந்து காணப்படுவதற்கு இரக்கம், அன்பு என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எதற்காக பாவிகளோடு அல்லது ஆயக்காரர்களோடு பந்தி இருக்கிறார்? நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருங்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்வதற்காக சொல்லி அவர்களை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இரக்கம் என்பது பாவத்தை அங்கீகரித்து அவர்களோடு சமரசம் செய்து கொள்வதல்ல. இயேசு கிறிஸ்து இங்க தெளிவாக சொல்லுகிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன். ஆகவே பாவிகளிடத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். ஆனால் பாவிகளை எதற்கு அழைக்க வந்தேன்? பாவிகளை நீங்கள் இப்பொழுது பாவம் செய்கிற அப்படியே இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாவிகளாக இருந்தால்தான் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆகவே நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருங்கள். நான் நீதிமான்களோடு இருக்க மாட்டேன், பாவிகளோடு தான் இருப்பேன். ஆகவே நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்வதற்காக வரவில்லை. பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன். பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அப்ப ஆண்டவர் அழைக்க வந்திருக்கிறார். இரக்கம் என்பது பாவத்தோடு சமரசம் அல்ல, மாறாக பாவத்திலிருந்து மனம் திரும்ப அழைப்பது. பிணியாளிக்கு, ஒரு நோயாளிக்கு வைத்தியன் என்பது அந்த நோயாளியை நோயாளியாகவே வைத்திருப்பதற்கு அல்ல, அந்த நோயை பெருக்கி நீ நோயாளியாகவே இருந்துகோ, அதற்காக தான் நான் உன்னிடத்திலே டாக்டராக இருக்கிறேன், இன்னைக்கு இந்த நோயாளி இருக்கிறேன், நாளைக்கு இன்னும் பல நோய்கள் பெருகட்டும் உனக்கு என்று யாராக சொல்வார்களா? எந்த மருத்துவராவது சொல்வாரா? இல்லை. இன்றைக்கு இருக்கிற நோய் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்திலிருந்து குறைய வேண்டும், அதற்கான மருந்துகளை நான் தருகிறேன், நோயை குணமாக்குவதற்கு தான் வந்திருக்கிறேன், நீ அதற்காக நான் சொல்லுகிற மருந்துகள் எல்லாம் என்று சொல்லி நோயை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக்குகிறவர் தான் மருத்துவர். அப்படிப்பட்ட அந்த மருத்துவ செய்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தேன் என்று சொல்லுகிறார். மாறாக இன்றைக்கு சிலர் எப்படி போதிக்கிறார்கள்?
நோயாளியாகவே காலம் முழுக்க இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் நாளைக்கு மேலும் நோயாளியாக வேண்டும், அடுத்து மேலும் நோயாளியாக வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்கிறது போல. அப்படி இருந்தால்தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவருக்கு நீதிமான்களை பிடிக்காது, பாவிகளைத்தான் பிடிக்கும். ஆகவே பாவத்திலே இருங்கள். ஆண்டவர் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை. ஆண்டவர் நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் நீதிமான்களை வெறுக்கிறார். அதாவது பாவிகளை யாரெல்லாம் அதிக பாவம் செய்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நேசிக்கிறார் என்றல்ல. நீதிமான் என்று சொல்லி தாங்களே தங்களுடைய நீதியால் நாங்கள் நீதிமான்கள், எங்களுடைய நீதியால் நாங்கள் கடவுளிடத்திலே போக முடியும், அந்த தகுதி எங்களுக்கு இருக்கிறது, கடவுளுடைய இரக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று எண்ணுகிறவர்கள், தங்களையே நீதிமான்கள் என்று எண்ணக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அழைக்க ஆண்டவர் வரவில்லை. மாறாக பாவிகளை அழைக்க வந்தார். உண்மையிலே எல்லாரும் பாவிகள். யாரெல்லாம் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அழைக்க வந்தார். எதற்காக அழைக்க வந்தார்? அவர்களை நீதிமான்களாக்கி அடுத்து என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்துவதற்காக, பரிசுத்தர்களாக மாற்றுவதற்காக, பாவிகளை பாவ நிலைமையிலே வைத்திருப்பதற்காக அழைக்க வரவில்லை என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இரக்கம் என்பது பாவம் செய்வதற்கான அல்லது பாவத்தை அங்கீகரிப்பதற்கான ஒரு உபகரணம் அல்ல. மாறாக அந்த பாவத்தில் கிடப்பவர்களை தூக்கி எடுப்பது, இந்த பாவத்தில் உள்ளவர்களை மனம் திரும்ப அழைப்பது. இங்கே இரண்டு வித குணாதிசயம் மனிதர்களிடத்திலே காணப்பட முடியும். ஒன்று அந்த பரிசேயர்களுடைய மனநிலை என்ன? அவன் பாவி, ஆகவே இவன் அழிக்கப்பட வேண்டியவன், நாம் ரொம்ப யோக்கியன், இவர்கள் எல்லாம் இந்த பாவிகள் எல்லாம் அழிந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று எண்ணக்கூடிய மனநிலை. இன்னொரு மனநிலை என்ன? நாம் பாவிகளாக இருந்தால்தான் ஆண்டவர் நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கக்கூடிய ஆண்டவர், ஆகவே நாம் பாவிகளாக இருப்போம், தொடர்ந்து பாவத்திலே இருப்போம், நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு பாவிகளைத்தான் பிடிக்கும், ஆகவே நாம் பாவத்திலே இருந்து விட்டு போவோம் என்கின்ற ஒரு மனநிலை. இரண்டு விதமான தவறான மனநிலைகள். இரக்கம் என்பது மனிதர்களிடத்திலே அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக காட்டப்பட வேண்டியது. அது வேளையிலே பாவத்தோடு சமரசம் செய்வது அல்ல. பாவத்திலே ஒரு மனிதன் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்ட போதும், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போதும் அவன் திரும்பாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை கண்டிக்க வேண்டும். அவனை கண்டிப்பதும் அவன் மேல் உள்ள இரக்கமே. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தகப்பன் தன் பிள்ளையை தண்டிப்பது எதற்காக? அதுவும் அன்பு. நேசிக்கிற பிள்ளைகள் எவையோ கண்டித்து சிக்ஷிக்கிறார். ஒரு மனிதனை நேசித்தால் அவர்களை கண்டிக்க முடியும், தண்டிக்க முடியும். அன்பு அல்லது இரக்கத்திலே இது சமரசம் என்கின்ற அல்லது பாவத்தோடு சமரசம் அல்லது பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் இல்லை, பாவியை ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் இருக்கிறதே தவிர, எதற்காக? மனம் திரும்புவதற்காக ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் இருக்கிறதே தவிர, மாறாக பாவத்தை அங்கீகரித்துக் கொள்ளுகிறது, பாவத்தோடு சமரசம் செய்து கொள்ளுகிற காரியம் இல்லை. அப்போ நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால், அன்றைக்கு இருந்த அந்த பரிசேய மதவாதிகளை பார்த்து சொல்லி, நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த பாவிகள் வந்தபோது அதை ஒரு குற்றமாக அவர்களை ஒதுக்கி வைக்காமல், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்களும் நம்மை போல மாற வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அவர்களை மனம் திரும்புவதற்கு நீங்கள் அழைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அவர்கள் மேல் அக்கறை இல்லை, அவர்கள் மீது இரக்கம் இல்லை, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு அக்கறை இல்லை. ஆகவேத்தான் சுத்தமாக ஒதுக்கி வைத்து விடுகிறீர்கள். உங்களுக்கு இரக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார் என்கிறதுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னொரு முறையும் இதே காரியத்தை, இந்த வசனத்தை பயன்படுத்துவார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பசியாக இருந்தபோது ஓய்வு நாள் வழியிலே கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள். அதை பரிசேயர் கண்டு, உம்முடைய சீசர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கிறார்களே என்றார்கள். அப்போ அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது கூட பசியாக இருந்தபோது தேவ சமூக தப்பங்களை எடுத்து சாப்பிட்டாரு, நீங்க வாசித்தது இல்லையா என்பதாக சொல்லி சுட்டிக்காட்டி,
7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். அப்போ இங்கே ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பசியோடு இருக்கிறார்கள். பசியோடு இருக்கும்போது வருகிற வழியிலே கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள். அவர்கள் அன்றைக்கே வேலை செய்யவில்லை. பணத்திற்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லது ஓய்வு நாளை இன்சல்ட் பண்ண வேண்டும் என்கிற அடிப்படையிலே, ஆண்டவர் கொடுத்த கட்டளை அவமாக்கி போட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே துணிகரமாக போய் ஏதோ ஒரு வேலையை செய்யவில்லை. அந்த வழியாக போகும்போது பசிக்கு இருக்கிறது, ஆகவே கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள். இந்த பரிசேயர்கள் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இது எப்படி கதிர் கொய்வது கூட ஒரு வேலைதான். அதாவது பயிர் போய்கிறது, அதை எப்படி எடுத்து சாப்பிடுகிறார்கள். அதை ஒரு வியாபாரத்துக்காக கதிர்களை அறுத்து அறுவடை செய்து விற்பனைக்காக அல்ல, அல்லது அறுவடை செய்கின்ற மற்ற வேலை நாட்களில் அறுவடை செய்து சேகரித்து வைப்பார்கள் அல்லவா களஞ்சியங்களில், அதற்காகவும் கொய்யவில்லை. அந்த நேர பசிக்காக கொய்து அந்த நேரத்தில் சாப்பிடுகிறார்கள். அது உடனடியாக சட்டத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஓய்வு நாளிலே எப்படி செய்யலாம் என்று சொல்லி, அதே அந்த வேளையில தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இரக்கமில்லாமல் சட்டத்தை பயன்படுத்துகிறீர்கள், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதனுடைய கருத்து என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் சட்டங்களை கொடுத்தார் என்றால் இரக்கமற்ற மனதோடு அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இல்லை. அதுக்கு பின்பதாக எல்லாம் இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் விதியை இவர்களாகவே மேலும் பெரிதாக்கி பயன்படுத்தினால், மேலும் பெரிதாக்கி பயன்படுத்தினால் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ முடியும், அல்லது அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்பதாக நினைத்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சட்டத்திட்டங்களை கொடுத்தார் என்றால் இதை பின்பற்றுவது சரி. ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இவ்வளவு சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார், நாம் இதற்கு மேலாக இன்னும் அதிகமாக இந்த சட்டத்தை மேலும் கடுமையாக்க வேண்டும். நாம் இதை இன்னும் மேலும் கடுமைப்படுத்தி நாம் பின்பற்றினால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் இன்னும் அதிகமாக பின்பற்ற முடியும் என்று சொல்லி மனிதர்கள் பல கட்டளைகளை எல்லாம் உருவாக்கினார்கள், பாரம்பரியங்களை எல்லாம் உருவாக்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கதிர் கொய்தாலும் பாவம், நம் உணவு உள்வதற்கு அந்த கதிரை நிமிட்டி சாப்பிட்டாலும் அதுவும் பாவம் என்றெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னார்? கட்டளை கொடுத்திருந்த ஓய்வு நாட்களை ஆசரிப்பாக, அந்த நாட்களை இந்த வேலையும் செய்யக்கூடாது, அதுதான் கட்டளை கொடுக்கப்பட்டது. மற்றபடி ஓய்வு நாளில் ஒரு ஆடு விழுந்து போனால் தூக்கி விடலாமா? அதெல்லாம் தூக்கி விடலாம். அவர்கள் அது பரிசேயர்கள் அதையெல்லாம் செய்வார்கள். அப்போ ஒரு ஆடுக்கு காட்டுகின்ற இரக்கத்தை கூட இவர்கள் மனிதர்களுக்கு காட்ட மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் மனிதனை குணமாக்கினால் அது எப்படி குணமாக்கலாம் என்று வந்து நிற்பார்கள். அப்போ சட்டத்தை மேலும் கடினப்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் எவ்வளவு நீதிமான்கள், நாங்கள் எந்த அளவிற்கு சீரியஸாக சட்டத்தை கடைபிடிக்கிறோம் என்று தங்களை காண்பிக்க விரும்பினார்கள். ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறான், அந்த பசிக்காக கொஞ்சம் உணவு சாப்பிட்டான், அது எப்படி சாப்பிடலாம்? பசியோடு இருந்து செத்துப்போ என்கின்ற நிலைமையிலே யோசிக்கிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கும் இப்போ டிபிஎம் சிபிஎம் போன்றவர்கள் எழுதப்படாத, ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்த அந்த காரியங்களை கூட மேலும் பல சட்டங்களை எல்லாம், மனித சட்டங்களை எல்லாம் போட்டு இதெல்லாம் நாங்கள் கடைபிடிக்கிறோம், நாங்கள் மிக யோக்கியவான்கள் என்று சொல்லி தங்களை காண்பிக்க நினைக்கிறார்கள். அப்போ ஒருவேளை அதை பின்பற்றாதவர்களை அதெல்லாம் பாவம் என்று தீர்ப்பு எழுதுகிறார்கள். அதுதான் சொல்லுகிறார், பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிறதுடைய கருத்தை நீங்கள் அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஓ இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், ஓய்வு நாளில் கதிர் கொய்து சாப்பிடுவது குற்றம் அல்ல, ஆனால் குற்றம் இல்லாததை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள். காரணம் என்ன? உங்களிடத்திலே இரக்கம் இல்லை. அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்கிறதை நீங்கள் யோசித்து பார்க்கவில்லை, இரக்கத்தின் அடிப்படையை நீங்கள் பார்க்கவில்லை என்கிறதாக இங்கே இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த மதவாதிகளை பார்த்து குற்றம் சாட்டுகிறார். அப்போ இரக்கம், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். அப்போ இரக்கம் என்பது எந்த அடிப்படையில் வெளிப்படும்? தேவனை அறிவதன் மூலமாக வெளிப்படும். இவர்கள் தேவனை அறியவில்லை,
சட்டத்தை அப்படியே எழுத்தின்படியாக கடைபிடிக்க வேண்டும் என்கிறதில் குறியா இருக்கிறார்களே தவிர தேவனை அறிவதற்கு ஒருத்தனும் முற்படவில்லை. ஆகவேதான் ஓசி 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டதோடு நிறுத்தவில்லை. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இப்போ இரக்கம் வர வேண்டும் என்றால் தேவனை அறிகிற அறிவு வர வேண்டும். தேவனை அறிகிற அறிவுக்கும் இந்த பலி செலுத்துகின்ற காரியத்துக்கு என்ன தொடர்பு? ஏன் தகன பலிக்கு பதிலாக தேவனை அறிகிற அறிவை ஆண்டவர் இங்கே கொண்டு வருகிறார்? காரணம், தேவனை பற்றிய அறிவு அல்ல, தேவனை அறிகிற அறிவு. தேவனை பற்றி அறிகிற அறிவு என்றால் வேதாகமத்தை வாசித்து அவர் இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சிருக்காரா, சரி சரி என்று சொல்லி அறிந்து புரிந்து கொள்வது அது முக்கியம். ஆனால் அது மட்டுமல்ல, அதை தாண்டி ஒன்றிருக்கிறது. தேவனையே அறிந்து கொள்வது, தேவனுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்வது, தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து கொள்வது. அப்போ அந்த அறிவு பல மதவாதிகளுக்கு இருப்பதில்லை. சொல்லிவிட்டார், அதை அப்படியே செய்வோம். ஏன் சொன்னார், அதனுடைய அவர் என்ன நோக்கத்திலே சொன்னார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் சொல்லி இருக்கு, செய்ய வேண்டும். அதனுடைய நோக்கம், அவர் என்ன மனநிலையில் எந்த அர்த்தத்திலே அவர் சொன்னார், அதையெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கோ. அவரை பற்றி அந்த அறிவெல்லாம் எனக்கு தேவையில்லை என்கின்ற மனநிலையிலே தான் இன்றைக்கும் பல மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் மதவாதிகளாக காணப்படுகிறார்கள். வேதாகம வசனங்களை மனப்பாடம் செய்வது எளிது, அதை பலர் செய்திருக்கிறார்கள். சர்ச்சில் எதற்காக குவிஸ் எல்லாம் போட்டு மார்க் எல்லாம் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்கிறதற்காக எல்லாம் செய்வார்கள். வேதாகமத்தில் எந்த இடத்திலிருந்து கேள்வி கேட்டாலும் கூட வேண்டுமானால் பதில் சொல்லலாம். அதற்காக அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? முடியாது. தேவனை அறிதல் என்றால் தேவனுடைய குணத்தை அறிந்து கொள்வது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள், பிலிப்பு கேட்கிறார், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு காலம் உங்களோடு நான் இருந்தும் என்னை இன்னும் நீ அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். அதாவது என்னை அறிந்து கொண்டால் பிதாவை அறிந்து கொண்டதற்கு சமம். ஆண்டவர் ஏன் அதை சொல்லுகிறார்? இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? அறிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருடம் நான் உங்களோடு கூட இருந்திருக்கிறேன், அல்லது இவ்வளவு காலம் உங்களோடு பழகி இருக்கிறேன். இவ்வளவு பழக்கம் இருந்தும் நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய குணாதிசயம் என்ன, என்னுடைய உணர்ச்சிகள் என்ன என்கிறதை நீ அறிந்து கொள்ளவில்லையா? அப்போ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ என்னோடு கூட பழகி என்னை குறித்து அறிந்து கொள்ளுதல் தான் பிதாவை அறிந்து கொள்ளுதல் என்று அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ தேவனை அறிதல் என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரோடு கூட பழகி அவருடைய விருப்பங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது. அதை புரிந்து கொள்ளாமல் சட்டங்களை படித்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, வேதாகமத்தை படித்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு பலர் அப்படிப்பட்ட மனநிலையில்தான் பல காரியங்களை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரை முழுகினால்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்? பைபிள்ல இருக்குது, ஆமா, வசனத்துல தான் இருக்குது. இன்னும் சிலர் கால்களை கழுவினால்தான், கழுவி விட்டு வந்து திருவிருந்திலே பங்கெடுத்தால் தான் பரலோகம். இப்படி பல உபதேசங்கள் இருக்கிறது. இன்னும் சிலர் பிதா குமாரன் பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் எடுத்தாயா நீ பரலோகம் போக முடியாது. நீ அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள், ஆகவே இந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், வா நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இது எல்லாமே வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களை வைத்து தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய கருத்து என்னதென்று தெரியவில்லை. அதனுடைய எந்த நோக்கத்திலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிந்து கொள்ளாமல் வெறும் வசனங்களை எழுத்தின்படியாக எடுத்துக்கொள்வதனூடாக வருகிற பிரச்சனை. எப்படி ஆண்டவர் அன்றைக்கு பலி, ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார் பலி, ஆனால் அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார் பலியை நான் விரும்பவில்லை, அதுக்கு பதிலாக இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி. அதனுடைய
எந்த நோக்கத்திற்காக ஒரு காரியம் ஏற்படுத்தப்படுகிறதோ, நோக்கத்தை விட்டு விட்டால் அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. அப்போ தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் விரும்புகிறார். தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அப்ப தேவன் இரக்கமுள்ளவர் என்கிறதை நான் அறிந்து கொண்டால் மட்டும்தான், எந்த அளவிற்கு இரக்கமுள்ளவர் என்கிறதை நான் அறிந்து கொள்ளத்தான் என்னால் இரக்கமுள்ளவனாக மாற முடியும். ஆண்டவர் எனக்கு இவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், ஆகவே நான் மற்றவர்களுக்கு இவ்வளவு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஆண்டவரை அந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவர் என்கிறதை நான் அறிய அவர் அந்த அளவுக்கு பரிசுத்தமுள்ள ஆண்டவர் எனக்காக தன்னை பலியாக்கி என்னை மீட்டிருக்கிறார், ஆகவே நானும் அவரை போல பரிசுத்தமுள்ளவராக மாற வேண்டும். தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்கிறதை அறிய ஆகவே நானும் அப்படிப்பட்ட தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மாறுவது. அது தேவனை அறிகிற அறிவு மனிதனுக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வருகிறது. மாறாக பலி செலுத்துவதனால் மாற்றம் வராது. அது வருடம் பலி செலுத்தி கொண்டே இருந்தார்கள், மாற்றம் வந்ததா என்று கேட்டால் வரவில்லை. மாறாக தேவனை அறிந்து செயல்படும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். தேவனை அறிகிற அறிவு அது மனிதனுக்குள்ளாக இரக்கத்தை கொண்டு வரும். ஆகவே பலியை காட்டிலும் இரக்கமே முக்கியம் என்பதாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:5 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியத்தை எபிரேய ஆசிரியர் எடுத்து பயன்படுத்துகிறார். பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை என்று சொல்லி, தேவனே ஒரு புஸ்தகத்தில் சூழலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் இதோ வருகிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்வதாக சங்கீதத்தில் எழுதப்பட்ட காரியத்தை எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:5 இருக்கிறது. பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உனக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்வதாக காணப்படுகிறது. அப்போ பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. யார் ஏற்படுத்தினது பலியையும் காணிக்கையும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். இவரை 10:4 சொல்லுகிறது, அந்த பலிகள் மூலமாக மனிதனுடைய பாவங்கள் நீக்க முடியாது. மனிதன் செலுத்துகிற அந்த வெள்ளாட்டு கடாக்கள் இது போன்ற பலிகள் மூலமாக பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட மாட்டாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார்? ஆண்டவருடைய நோக்கம் இந்த மிருகங்களை கொல்வது அல்ல, அதனூடாக மனிதர்களுக்கு ஒரு உண்மை உணர்த்துவதாக இருந்தது. அதை மனிதன் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவரிடத்திலே இஸ்ரவேல் மக்கள் இறைச்சிக்காக அழுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கோபத்திலே சொல்லுகிறார், நீங்க என்னது திகற்ற அளவுக்கு உங்களுக்கு நான் இறைச்சி கொடுப்பேன் என்கிற அழைப்புல கோபத்தில் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் எந்த உணர்விலே அப்படி சொல்லுகிறாருங்கிறதை கூட புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் கோபத்தில் அப்படி சொல்லிட்டு கொடுக்கிறார். ஆண்டவர் அன்போடு கொடுக்கவில்லை, கோபப்பட்டு கொடுக்கிறார். ஆண்டவர் கடவுளை பற்றி அறிந்து கொள்ளாமல் இப்படி முறுமுறுத்து இப்படி காரியத்தை சாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பில் கொடுக்கிறாரு. ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்கின்ற உணர்வு மக்களுக்கு வரவில்லை. ஆண்டவர் கொடுத்தாட்டில் ஆண்டவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார் என்கிறதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. மாறாக இறைச்சி கிடைச்சி இறைச்சியை சாப்பிடுவோம் என்கின்ற மனநிலையில் இறைச்சியை சாப்பிட்டார்கள். ஆண்டவருக்கு மேலும் கோபம் வந்தது. கோபத்துல ஒரு விஷயத்த செய்தா கூட அதை கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு மறுபடியும் அது அப்படி கொடுத்ததையும் சாப்பிட வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் அழித்து போட்டார். அப்போ கடவுள் சில காரியங்களை நியமித்திருக்கிறார், ஆனால் ஏன் நியமித்திருக்கிறார் என்கிறதை கூட புரிந்து கொள்ளாமல், அதாவது அந்த அறிவற்றவர்களாக ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இந்த ஜனங்கள் இது நிமித்தம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து ஒரு காரியங்களை நியமிப்பார் என்றால் அதையெல்லாம் அந்த நோக்கத்தை எல்லாம் விட்டு அந்த செயலை நான் பர்ஃபெக்டா செய்தேன்
என்று எண்ணிக்கொள்ளுகின்ற மனதில். இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடத்திலே வேறொரு காரியத்தை சொன்னார். நீங்கள் ஒத்தலாமலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் எல்லாத்திலையும் ஒண்ணு கூட விடாம சரியா தசம பாகம் கொடுக்குறீங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட விசேஷமான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன? நீதி, இரக்கம், நியாயம், இவைகளெல்லாம் விட்டு விட்டீர்கள். எதற்காக ஏற்படுத்தினது என்கிறதெல்லாம் விட்டுவிட்டு அதுக்கு பின்னணியில் இருக்கிற நோக்கம் என்ன? இரக்கம், நீதி. தசமபாகம் கொடுக்கிறதுல என்ன இருக்கிறது? இரக்கம் இருக்கிறது, ஒரு நீதி இருக்கிறது. அன்றைக்கு அங்கே லேவியர்கள் என்கின்றவர்கள் அவர்களுக்கு சொத்து சுதந்திரம் எதுவும் கிடையாது. அப்போ அவர்களுக்கு அந்த நீதியின் அடிப்படையிலே, அது மட்டுமல்ல, திக்கற்ற பிள்ளைகள் பண்டகச்சாலையில் சேர்க்கப்படுகிறது என்றால் அது யாருக்குரியது? தேவையில் உள்ளவர்களுக்கு. அப்போ அதுக்கு பின்னணியில் இருக்கிறது இரக்கம். அந்த இரக்கத்தின் அடிப்படையில தான் ஒரு காரியங்கள் நியமிக்கப்பட்டது. ஆனா எதுக்காக அந்த இரக்கம்? அதெல்லாம் இவங்களுக்குள்ள போய்விட்டது. கொடுக்க சொல்லியிருக்கு. நம்ம கரெக்டா 10% வந்தாச்சு. துல்லியமா கணக்கு 10 கொடுக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களிடத்துல இரக்கம் இருக்குமா? இரக்கம் இல்லை. அப்போ விசேஷித்த அது பின்னணியில் இருக்கிற அந்த நோக்கங்களை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு அந்த செயல்களை எழுத்தின்படியாக, சட்டங்களை எழுத்தின்படியாக நிறைவேற்றுகின்ற ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் பலிகளை ஏற்படுத்தினார். எதற்காக? இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக பலியாக போகிறார். ஆகவே அதை மனிதர்களுக்கு முன்பதாகவே புரிய வைக்க வேண்டும். நான் செய்த பாவம், அதற்கு எனக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும், அதுதான் நியதி. ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு மாற்று வழி செய்திருக்கிறார். என்னுடைய பாவத்துக்கு பதிலாக இந்த மிருகம் அடிக்கப்படுகிறது. என்னுடைய பாவத்துக்கு பதிலாக ஒரு அப்பாவி மிருகம், ஒரு பாவம் செய்யாத ஒரு பழுதற்ற ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது, ரத்தம் சிந்துகிறது. அது நிமித்தமாக எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்கின்ற ஒரு உணர்வு மனிதனுக்குள்ளாக வர வேண்டும். மற்றபடி நான் பாவமே செய்யாமல் நீதிமானாக, பரிசுத்தனாக, என்னால் வாழ முடியவில்லை. ஆகவே எனக்கு பதிலாக ஒரு மிருகம் இங்கே, ஒரு பழுதற்ற ஒரு மிருகம் இங்கே கொல்லப்படுகிறது. அது நிமித்தம் என்னுடைய பாவம் கடவுளுடைய இரக்கத்தால் மன்னிக்கப்படுகிறது என்கின்ற சிந்தை மனிதனுக்கு வராமல், வருஷந்தோறும் போய் இந்த பாவம் செஞ்சிருப்பேன், ஓகே, போய் இந்த ஒரு ஆட்டை கொடுப்போம், தகன பலி, சரி கொடுப்போம். அது ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. எந்த உணர்வும் இல்லை. என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதன் ஒரு அடையாளம் தான் தகன பலி. அதையெல்லாம் விட்டு விட்டார்கள். பலி கொடுப்போமா? பலி கொடுத்தாதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் போல பலி கொடுப்போம் என்கின்ற எண்ணம் வந்து விட்டது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது சொல்லுகிறார், பலியையும் தகன பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், நான் இதோ வருகிறேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்பதாக சொல்லுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமானதை இங்கே செய்கிறார். அது என்ன? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, மாறாக உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் வருகிறேன். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் எது? பலி செலுத்துவது அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதிலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலி செலுத்துகின்ற சடங்கு இருந்தால் அதை செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல் வெறும் பலியை ஒரு சடங்காக செய்வதிலே அர்த்தம் இல்லை. அதை ஆண்டவர் விரும்பவில்லை என்கிறதை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வந்து பலியானார். அதை குறித்து சொல்லும்போது, இதோ உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக நான் வருகிறேன் என்பதாக சொல்லுகிறார். நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்போ அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. பலியையும் காணிக்கையும் ஆண்டவர் விரும்பவில்லை, அதற்கு பதிலாக தேவனுடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். இந்த அடிப்படையில தான் தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளாக இரக்கத்தை கொண்டு வரும். தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளாக இரக்கத்தை கொண்டு வந்தால் நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருப்போம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது யோவான் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கிருபையும் இருந்தது, அது சத்தியத்தால் நிறையப்பட்டதாகவும் இருந்தது. கிருபை, இரக்கம். இரக்கம் என்பது உண்மையோடு சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இரக்கம் என்பது தவறாக மிஸ்யூஸ் செய்யப்பட முடியும். இன்றைக்கு அதுதான் செய்து கொண்டு பட்டிருக்கிறது. அது பாவத்தோடு சமரசம் செய்ய வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கிருபையும் இருக்க வேண்டும், சத்தியமும் இருக்க வேண்டும். அதாவது இரக்கம் காணப்பட வேண்டும், அதே வேளையிலே அங்கே சத்தியமும் அங்கே காணப்பட வேண்டும். யோவான் 1:17, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் அதோடு கூட சத்தியமும் காணப்படுகிறது. 2 யோவான் 1:3 யோவான் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை, இரக்கம், சமாதானம் சத்தியத்தோடு அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. கிருபையும் இரக்கம் எல்லாம் சத்தியத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். கிருபை அல்லது இரக்கம் என்கின்ற பெயரிலே தவறானவைகளுக்கு துணை போகிறவர்களாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாவிகளிடத்திலே போஜனம் பண்ணினார். பண்ணி என்ன செய்கிறார்? அவர்களை மனம் திரும்பவா என்று அழைத்தார். மாறாக அவர்கள் செய்கிற பாவத்தோடு ஒத்து போகவில்லை, அந்த பாவத்தை நியாயப்படுத்தவும் இல்லை. அவர் சொல்லும் போதும் சொன்னார், நான் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று தான் சொன்னாரே தவிர, இவர்கள் பாவிகளாக இருக்கிறதுனால் எனக்கு அப்படியே பிடித்து இருக்கிறது அப்படியே சொல்லவில்லை. இவர்கள் பாவிகளாக இருந்தால்தான் எனக்கு பிடிக்கும், ஆகவே நான் இங்கே தான் இருப்பேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. பாவிகளை மனம் திரும்புகிறதற்காக அழைக்க வந்தேன் என்று சொன்னார். அப்போ அங்கே சத்தியமும் அங்கே காணப்படுகிறது. தேவனுடைய இரக்கம் அல்லது கிருபை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்றால் அந்த கிருபையோடு கூட சத்தியம் இணைந்து காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் யூதா சொன்னது போல தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டக்கூடியவர்கள் பக்க வழியாக நுழைவார்கள் அல்லது நுழைந்திருக்கிறார்கள். அவர்களால் தவறாக மக்கள் வழிநடத்தப்பட வாய்ப்பு உண்டு. ஆகவே அந்த விஷயத்திலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த அடிப்படையிலே? தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் என்கிறதை அறிந்து கொண்ட அந்த அடிப்படையில். மாறாக வெறும் எழுத்தை பிடித்து தவறாக வாழ்ந்துவிடக்கூடாது. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எழுத்து இருக்கிறது என்றால், வசனம் இருக்கிறது என்றால் அதற்கு பின்பதாக ஒரு நோக்கம் இருக்கிறார். எந்த அர்த்தத்திலே ஆண்டவர் எந்த உணர்வோடு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய கருத்து என்ன என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கருத்து அறியாமல் வாழ்ந்தால் நாம் தேவனுக்கு எதிரானவர்களாக நிற்க முடியும். ஏன் இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சீடர்களிடத்திலே கம்ப்ளைண்ட் செய்தார்கள். ஏன்? அவர்கள் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை அறிந்தாலும் அதனுடைய கருத்தை என்னதென்று அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே நாம் கருத்தை அறிந்து ஆண்டவர் பிரியமானபடி வாழ்வோம். தகன பலிகளை அல்ல, தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அப்போ தேவனை அறிகிற அறிவு வந்தால் நமக்குள்ளாக அந்த இரக்கம் வரும் என்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொன்ன அடுத்த வேளையிலே தகன பலியை பார்க்கலாம், தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அப்போ தேவனை அறிகிற அறிவினூடாக ஆண்டவருக்கு பிரியமாக நம்மால் வாழ முடியும். தொடர்ந்து அடுத்த